யூஸ்வலா வந்து பிளவுஸ் துணி நம்ம சேலையோட வித் பிளவுஸ் வருது இல்ல, அந்த பிளவுஸ் துணி பத்தல அப்படின்னா ஸ்லீவ்ஸ்ல வந்து ஜாயின்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஜாயின்ஸ் போடணும்னு சொன்னாலே நிறைய கஸ்டமர் வந்து ஐயோ ஜாயின்ஸ் போட போறீங்களா, வேண்டாம் நான் புது துணியாவே எடுத்து கொடுத்துறேன் அதுலயே தச்சு தந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஜாயின்ஸ்னா என்ன, எந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம், அப்படி பண்ணா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு விசுவலைசேஷன் உங்களுக்கு தெரியாம இருக்கிறனால தான் அந்த பயத்தோட இருக்கீங்க. ஸோ அதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இது பாருங்க, இதோட ஸ்லீவ்ஸ்ல வந்து நான் ஜாயின்ஸ் போட்டிருக்கேன். எந்த இடத்துல ஜாயின்ஸ் இருக்குன்னு பாருங்க. டிசைன் வந்து பார்டர் இருக்கு, அப்படியே இந்த இடத்துல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவோட அடியில 2 பக்கமும் சும்மா ஒரு 1.5 இன்ச் கேப்க்கு இந்த இடத்துல ஜாயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பிளவுஸோட துணி தான், பிளவுஸோட வேற இடத்துல இருந்து எடுத்து இங்க ஜாயின்ஸ் போட்டிருக்கோம். நம்மளுக்கு துணி பத்தல அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஜாயின்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது கையோட அடியில தான் வரும். மேல வந்து உங்களுக்கு இங்க வெளியில பாக்குறதுக்கு வந்து உங்களோட டிசைனோ உங்களோட பார்டரோ எந்த டிஸ்டர்பும் ஆகாது. ஸோ நீங்க தாராளமா இந்த மாதிரி ஜாயின்ஸ் வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி ஜாயின்ஸ் வைக்கும்போது நல்லா நீட்டா பினிஷிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களோட பிளவுஸ் வச்சிருக்கீங்க, துணி பத்தலன்னு அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்.